வீட்டுல மருமவனு ஒருத்தைய கட்டி வச்சதுதான் பேரு. ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. ஒரு நல்ல நாள் பொழுதுலயும் கிடந்து உறங்க தான் செய்யறா. இதுல இவ தண்ணி கொடுத்தன வேற போறாவலாம். இவளுக்கு இருக்க கூருக்கு குடும்பம் நடத்திட்டாலும் நல்ல கிளுக்கிளின்னு தான் இருக்கும். என் மவன் என்னன்னு சமாளிக்க போறானோ தெரியல. யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வெளியூருக்கு டிரான்ஸ்பரை வாங்கிட்டு வந்திருக்காம்ல. இனிமே அவன் ஆச்சு, அவன் பொண்டாட்டி ஆச்சு, என்னமோ பண்ணிட்டு போறாவோ. நம்ம கஞ்சியை காய்ச்சி குடிச்சமச்சு அவனே நீங்க இருந்தோமான்னு இருந்துடணும். அப்படி தவறி கூட மவ வீட்டு பக்கம் பேரக்கூடாது. என் மவனுக்கு பணிவிட செய்யறது பத்தாம அவன் கட்டிட்டு வந்தவளுக்கு சேர்த்து நம்ம வேலைக்காரி மாதிரி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. எத்தே இந்த எந்திரிச்சு வந்துட்டா அலங்காரி. எத்தே நான் கூப்பிடுறோம்ல. கூட்டிய மருமவளே, தண்ணி சத்தத்துல காது கேட்கல பத்துக்க. கிளவி கேட்டும் கேட்காத மாதிரி தானே இருக்கும். என்ன மருமவளே, மகாராணி சீக்கிரத்திலேயே எந்திரிச்சிட்டீங்க போலயே. எப்படி பேசுது பாரு. தூங்குனது ஒரு குத்தமா? மனுஷியா இருந்தா நைட்டு தூங்கி காலையில தான் எந்திப்பாவோ. இவைய நம்மளுக்கு முன்னாடியே 5 மணி 4 மணிக்கெல்லாம் அலாரத்தை வச்சு எந்திரிச்சிட்டு நம்ம உயிரெல்லாம் வாங்குது. என்ன மருமவளே இப்படியே சளையாட்டு நின்னுட்டு இருக்க? போ சோபால போய் உட்காரு. உன் புருஷன் வந்து காபி போட்டு தருவான். அத்தைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏத்தே உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாதீங்கன்னே. பின்ன என்ன, எந்திக்க நேரம் காணாதா? நான் பெத்த மவன் விடியதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டான். அவர் எந்திரிச்சதுக்கு நான் என்ன செய்வேன்? நானும் அவர் கூடயே எந்திக்கணுமாக்கும். அது சரி, வாசல ஏன் கோலம் ஒன்றும் போடல? எப்பயும் நல்லா ஜிகு ஜிகுன்னு கலரை கொடுத்து பெரிய கோலமா போட்டிருப்பீங்க. அடியே இன்னைக்கு தை அமாவாசை, வேறதான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாதாங்கோ? தெரிஞ்ச நான் எதுக்கு தான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? அமாவாசை நாள்ல கோலம் போடக்கூடாது வாசல்ல. அதான் ஏன்? அடியே கோலம் என்னத்துக்கு போடுறோம்? மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரணும் தான் கோலம் போட்டு வைக்கிறோம். ஆனா அமாவாசை யாருடைய நாள்? பித்ருக்களுக்கான நாள். எத்தே புரியுற மாதிரி சொல்லுங்க தே. அட கூறு கட்டவள, நம்மளை விட்டு போயிருப்பவள, இறந்து போயிருப்பவள முன்னோர்கள், அவங்களுக்கான நாளாதான் அமாவாசை இருக்கு. அவங்களுக்கு நம்ம மனசார விரதம் இருந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ட வகைகள் எல்லாம் வாங்கி வச்சு அவங்கள மனசார நினைச்சு அவங்களுக்கு அதை படையில போட்டு சாமி கும்பிடணும். அது சரியத்தே, அதுக்கும் கோலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதான்ட்டி சொல்லிட்டு இருக்கேன். கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரியது. கோலம் போட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர வைப்போம். ஆனா அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு வர வைப்போம். அதனால அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கோலம் தடையா இருக்க கூடாதுன்னு தான் கோலம் போடாம இருக்கோம். ஓ அப்படியா? இந்த விஷயம் எவ்வளவு நாள் தெரியாம போச்சே. தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மருமவளே. என் மவனும் நீ தனி கொடுத்தனத்துக்கு போக போறிய, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மாசம் மாசம் ஆனா அமாவாசை என்னைக்கு வருதுன்னு பார்த்து வைக்கணும். அன்னைக்கு என் மவன் விரதம் இருப்பான். நீலாம் ஒன்றும் விரதம் இருக்க வேண்டாம். ஆனா வீட்டுல கவுச்சி எதுவும் வைக்க கூடாது. ஒரு முட்டை கூட வைக்க கூடாது. நல்ல சாம்பார், அவியல், பொரியல், பாயாசம் வச்சு உங்க மாமா போட்டோவுக்கு நல்லா பூ வச்சு பொட்டு வச்சு வாழை இலை போட்டு அவருக்கு இந்த சாப்பாடெல்லாம் படைக்கணும். படைச்சிட்டு காக்காக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என் மவன் அவன் அப்பாக்கு போட்ட இலையில உள்ள சோறை சாப்பிட்டுக்குவான். இப்படிதான் அமாவாசை அமாவாசை விரதம் இருக்கணும் மாசம் மாசம். என்ன புரியுதா? புரியுதுங்க தே. சரி, ஒரு கிளாஸ் காபி கொடுங்க, குடிச்சிட்டு உங்களுக்கு வேணா கூட மாட ஒத்தாசையா இருக்கேன். காப்பி வேணா போட்டு குடிமா தாயே. நான் பெத்த மவன் காலையில குளிச்சுட்டு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அவ அப்பாக்கு திதி கொடுக்க போயிருக்கான். ஆவுனா நான் பெத்த மவன்ட்டு நீங்க தான் பெத்தீங்க. அதுக்கு அவர் பச்சை தண்ணி பல்லுல படாம போனார்னா நான் என்ன செய்யட்டும்? எனக்கு காப்பி வேணும். அடியே காப்பி வேணும்னா போட்டு குடி. 2 கை இருக்குல்ல, உனையெல்லாம் வச்சுட்டு என் மவன் என்ன பாடு பட போறானோ. இதுல தனியா வேற போறிய, எப்படி சமாளிக்க போறானோ என்னமோ. ஐயய்ய நிறுத்துங்க அத்த கிழவி. நானும் சமையல் விஷயத்துல நல்ல எக்ஸ்பர்ட் ஆகலாம் தான் பாத்துட்டு இருக்கேன். சும்மா ஒன்னும் தெரியாதுன்னு ஒன்னும் தெரியாம ஆக்கி விட்டுறாதீங்க என்னைய. யாரு எக்ஸ்பர்ட் ஆகுற முறையை பாப்போம். தூ, ஒரு சோத்தை கூட ஒழுங்கா வடிச்சு வைக்க தெரியாது. இவ எக்ஸ்பர்ட் ஆகுறாளா? எக்ஸ்பர்ட் கிழவி என்ன இப்படி நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணுது? எத்தே என்னை லேஸ்ல எல்லாம் எடப்படாதீங்க. நானும் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி நிறைய ரெசிபிலாம் பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம்னா இன்னைக்கு சொல்லுங்க, நானே சமைக்கேன். சோத்தை மட்டும் நீங்க பொங்கி வைங்க, மற்ற குழம்பு கறி கூட்டெல்லாம் நான் வைக்கேன். இன்னைக்கு செய்யற சமையல் என் மன்னவர்கிட்ட அவருக்கு என் கையால செஞ்சு சமைச்சு போட்டாதான் பிடிக்கும். நீ செய்யற வேச பறிச்செல்லாம் என் மன்னவருக்கு கொடுக்க முடியாது. எத்தே என்னைய ரொம்ப தாழ்த்தி பேசாதீங்க, எனக்கும் சமைக்க வரும். என்னது? உனக்கு சமைக்க வருமா? கிழிக்கும். உனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஒரு சட்டி சோத்தையும் ஒரு சட்டி மீன் குழம்பையும் வச்சா நல்லா அசராம மூக்கு பிடிக்க தின்னுட்டு தூங்குவேன். எதுக்கு? எதுக்குங்கிறேன். உங்களுக்குலாம் வயிறு இல்லையா? நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையவே திங்கிறேங்கிறது. நாங்களாம் சாப்பிடுவோம் ஆத்தா, ஓ அளவுக்கு திங்க மாட்டோம். கிளவி ரொம்ப ஓவரா பேசுது. இன்னைக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டிதான்.
உனக்கு வாய் மட்டும்தான் மிச்சம். ஏன் அவனுக்கு அது ஓரளவுக்கு குழம்பு வைக்க தெரியும். நல்ல சோறு பொங்குவான், இட்லி அவிப்பான், தோசை சுடுவான், 4-5 வகை சட்னி தெரியும் அவனுக்கு. கறி மீன் எடுத்து தந்தாலும் நல்லா கழுவி வைக்க தெரியும் அவனுக்கு. உனக்கு என்னடி தெரியும்? மண்டையில களிமண் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீ எல்லாம் தண்ணி கொடுத்து நான் போய் குடும்பம் நடத்திட்டாலும் பேசுறா. அத்தை கிழவி, அங்க போய் நான் எப்படி இருக்கேன் எப்படி வாழ்றேன்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லால செய்ய மாட்டேன், செயலால காட்டுறேன். நான் வாழ்ந்து காட்டுறதா வச்சே இப்படி பேசுற வாய் ஒரு நாள் உன்னை பார்த்து இப்படி பேசிட்டேனே அப்படின்னு புலம்பி தள்ளி வெக்கப்பட்டு தலைகுனிய வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. போடி போடி போக்கத்தவள, உனையால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கி தலையை குனிய வைக்காம இருந்தா சரி. இன்னைக்கு நாள்ல 10 நிமிஷம் உன்னால வேஸ்டா போயிட்டு என்னைய பாத்திர கழுவ விடும்டி. என்ன இந்த கிழவி நம்மள பேச விட்டு அது பாட்டுக்கு போகுது? ஏன் அத்தை கிழவி, எனக்கு ஏதாவது வேலை சொல்லுங்க. அடியே ஊத்தனாரி மருமவளே, முதல்ல போய் குளிட்டி, குளிச்சிட்டு வந்து வேலை செய்யி. குளிக்காம சமையல் கட்டுக்கு வந்ததே தப்பு. இதுல நான் வேற இருந்து எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கேன், இவளுக்கு வேலை வேற சொல்லணுமா? போறேன், குளிச்சுட்டு வாரேன். குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் இன்னைக்கு குழம்ப வைக்கேன். குழம்ப வைக்க நார வைக்கன்னு அடுக்கலையில வந்து என்னத்தையாவது கிண்டிட்டு இருந்தேன்னா விளக்கமா எடுத்து சாத்திடுவேன். ஐயோ கடவுளே, அப்புறம் எப்படி நான் ப்ரூவ் பண்றது? என்னோட சமைக்கிற திறனை எப்படி உங்கள்ட்டையும் உங்க மவன்ட்டையும் காட்டுறது? இப்படி என் கையில விலங்க தூக்கி போட்டீங்கன்னா நான் எப்படி சமைப்பேன்? எம்மா தாயே, இன்னைக்கு சாமி கும்பிடணும். நீ ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம், செவனேன்னு போய் உக்காருமா. நான் சோத்தை பண்ணி குழம்பு கறியை வைக்கணும், அப்பளம் பொரிச்சு வைக்கணும். நேரம் ஆயிட்டு இருக்கு, வேலை இருக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. ராசமாதா, உங்க காலனால விழுறேன். ஏதாவது ஸ்வீட் ரெசிபியாவது எனக்கு கொடுங்க, நான் செஞ்சு தரேன். ரொம்ப நம்பிக்கையா பேசுறாளே. சரி, இவன் நம்பிக்கையில மண்ணலி போட வேண்டாம். இனிப்பு தானே செய்யறீங்க, என்னத்தையே செஞ்சு கொண்டாடட்டும். சொல்லுங்க தே, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா மருமவளே. நீ இனிப்பு செய்யறேன்னா செஞ்சுக்கோ. ஆனா ஒண்ணு, இனிப்பு செய்யல எதையும் டேஸ்ட் எல்லாம் பார்க்க கூடாது, எச்சி பண்ணாம செய்யணும். அதனால அளவெல்லாம் கரெக்டா போட்டு பண்ணுமா. இவ்வளவுதானா? குளிச்சுட்டு வந்து எப்படி அசத்துறேன் பாருங்க. வேண்டாத வேலையிலெல்லாம் மூக்க நுழைப்பா. இருக்க இந்த 2 பாத்திரத்தை கழுவி தரலாம். அங்க இருக்க துவைக்க துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல எடுத்து போட்டு அழகா காய போடலாம். சரி கழுத போட்டும், இன்னும் 4 நாள் தான் இருக்க போறாவோ. இங்க இருந்து என்னத்தையாவது சமைச்சு கத்துக்கிட்டு போட்டும். சக்தி ப்ளீஸ், இப்பவே என்ன விஷயம்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கோ காரு, எதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். முடியாது சக்தி, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்க வீட்ல இருக்க பொண்ணு யாரு? அதான் சொல்றேன்ல, நேர்ல பேசிக்கலான்னு. புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் சக்தி இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டாளே. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலடி. ஆனா போன்ல எல்லாம் பேசினா சரி வராது, நேர்ல பார்த்து பேசுறேன். ஹலோ ஹலோ சக்தி, கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிட்டாரு. என்னாச்சு காரு, உன் ஆள் என்ன சொல்றாரு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேர்ல பார்த்து பேசிக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அப்ப போய் நேர்லயே மீட் பண்ணு. நேர்ல தான் பார்க்கணும்னு சொல்றாங்க, என்னவா இருக்கும்? ஹே காரு, என்கிட்ட கேட்டா என்னடி தெரியும்? எதுனாலும் இருந்துட்டு போட்டும். நீ இப்படிலாம் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்காத, நல்லாவே இல்ல. நான் என்ன துளசி செய்வேன்? ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதுக்குதான் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹே நீ வேற பேசாட்டி வாயை மூடு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பூமாரி, ஏ பூமாரி, இந்த பிள்ளை எங்க போச்சு? லட்சுமி அம்மா பூமாரி ரேகா கூட எழுதிட்டு இருக்கா. உன் வீட்டுல இருக்காளா? காலேஜ் விட்டு வந்ததும் சரி, ஒரு காபி ஒன்றும் குடிக்கல, நேரம் அங்க போய் உட்காந்துருக்கா பாரு. காஃபி தாங்க லட்சுமி அம்மா, நான் வேணா போய் கொடுத்துக்கிறேன். வடிவக்கா வீட்டுல போய் இந்த பாலை கொடுக்கணும் துளசி. நீ வீட்டுக்கு போனா அம்மா கூப்பிட்டான்னு வர சொல்லு. ஏம்மா தாமா, நான் வேணா போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் காரு, நீ இப்பதானே வேலை முடிச்சு வந்த, வயசு பிள்ளை அங்கே இங்கேயும் அலைய வேண்டாம். ஐயோ அம்மா, நான் வேற எங்க போறேன்? பக்கத்துல தானே போறேன். குடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். படிச்சிட்டு இருக்க பொண்ணு போய் ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ற? சரி இந்தா புடி. வடிவக்கா கிட்ட 1/2 லிட்டர் பால் தான் இருந்துச்சுன்னு சொல்லி கொடு. ஆ சரிம்மா. ஆளு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, 1 லிட்டர் பால் வேணும்னு கேட்டாவோ. 1 லிட்டர் பால் எங்க இருக்கு? நான் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தது போக மிச்சம் 1/2 லிட்டர் தான் இருந்துச்சு. அந்த ஆளு இருந்த பாலெல்லாம் ஊத்தி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு கூட பால் எடுத்து வைக்கல. அதனால வடிவத்தை கிட்ட சொல்லிருன்னு 1/2 லிட்டர் பால் தான் இருந்துச்சுன்னு. ஆ சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். அந்த போனை கீழே வச்சுட்டு போ, பாலை எங்கேயும் கொட்டிடாத. வர வர எங்க போனாலும் அந்த போனையே கையில தூக்கிக்கிட்டு அலையிறா. ஹே காரு, நல்ல சான்ஸ் டி. போய் பேசிட்டு வந்துரு. வீட்டுல வச்சு எப்படி பேசுறது? அவங்க அம்மா இருப்பாங்க, அந்த பொண்ணு இருக்கும். யாரும் இல்லைன்னா பேசிட்டு வாடி, இல்லைன்னா தனியா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு வா. சரி துளசி. அத்தை போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, கேட்கலையா? என்ன டிட்டு இருக்கா நீ? போன்ல யாரு?
உனக்கு வேற யாரு போன் பண்ணுவா? அஞ்சலி மைனி தான். அந்த புடி ஏடிகளா, போனையே கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா யாரு சமைக்கிறது? ஆமா, அப்படியே வாய்க்கு ருசியா எங்களுக்குலாம் சமைச்சு போட்டேன். புடி ஃபர்ஸ்ட் போன வாங்கி பேசு. அடியே திருக்காணி, வாய் கொழுப்பு உனக்கு கொஞ்சமாட்டி இருக்கு. ஓ மருமவளா, அப்படிதான் இருப்பேன். ஹலோ, என்னம்மா அஞ்சலி, எதுக்கு கூப்பிட்ட? எம்மா, இப்ப எதுக்கு அலற? மெதுவா பேசுமா, போன்ல தானே பேசுற. நீ கத்துற கத்தி என் வீடு வரைக்கும் கேக்கு. என்னடி போன் பண்ணிக்கிட்டு என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கியோ? ஆமா, உன்னைய கலாச்சிட்டு இருக்கேன். சொல்லுடி, இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? என்னத்துக்கு இப்ப போன் அடிச்ச? லெமன் ரைஸ் கிண்ட போறமா, பாப்பா ஆசையா கேட்டா லெமன் ரைஸ் பண்ணித்தானே. நீ தான் நல்லா செய்வியே, அதான் எப்படி செய்யலாம்னு உன்கிட்ட டிப்ஸ் கேட்கறதுக்கு போன் அடிச்சேன். ஏடி, இந்த எலுமிச்சை பழ சாதத்தை கூட உனக்கு கிண்ட தெரியாதா? இதுக்கு ஒரு போன் அடிக்கா போனு. ஏ அப்பா, காதுல இருந்து ரத்தம் வந்துரும் போல இருக்குமா. போன்ட்ட கேட்டதுக்கு நான் போன்லயே பார்த்திருப்பேன். அப்ப போனை பார்த்து செய்ய வேண்டியதானடி, எனக்கு என்னத்துக்கு போன் அடிச்ச? ஏமா, நீ எவ்வளவு டேஸ்டா செய்வ, அதுக்கு தானமா கால் பண்ண. ரொம்ப பண்றியே. முதல்ல சட்டியில எண்ணெயை ஊத்தி கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போடு, கடலை பருப்பு போடு. கடலை பருப்பு எத்தனை கிராமா போடணும்? எத்தனை கிராமா அப்படிலாம் இல்ல, கொஞ்சோண்டி போடுடி. கொஞ்சோண்டினா எவ்வளவு சொல்லு? ஏடி, உனக்கு 4 விரல் வர மாதிரி கொஞ்சோண்டி எடுத்து போடு. தாளிக்கிறதுக்கெல்லாம் நிறைய போடக்கூடாது. அப்புறம் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை போடு. அப்புறம் 4-5 பொடி உளிய உரிச்சு அதையும் பொடி பொடியா வெட்டி போடு. 4 5 ஒழுங்கா சொல்லு. ஊருகிட்ட சிரிக்கி இவள்கிட்ட பேசுறதுக்குள்ள எனக்கு ஜீவன் போகுது. முதல்ல எத்தனை பேத்துக்கு லெமன் சோறு கிட்ட போற, அத முதல்ல சொல்லு. இங்க என்ன 10 பேராம இருக்கும்? எங்க 3 பேத்துக்கு தான். 3 பேருக்கா? ஒரு 5 உளிகான போடு. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போடு. 4 பல்லு பூண்டு பொடியே நறுக்கி போடு. அப்புறம் பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா அரைச்சி அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கு. நல்ல சுவையா இருக்கும். சில பேர் அப்படியே போடுவாவோ, அப்படியே போட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அம்மா சொல்ற மாதிரி பச்சை மிளகாவையும் இஞ்சியும் அரைச்சி வதக்கினா நல்லா இருக்கும். சரிம்மா. அதுக்கப்புறம் கொஞ்சோடி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு 2 வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்பை அணைச்சிரு. 1.5 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விடு. சரிம்மா. சோத்துல உப்பு போட்டியா இல்லையா? உப்புலாம் போடலம்மா. அப்ப கிண்டும் போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோ. சரிம்மா, செஞ்சுட்டு உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். சோறு பொங்கனியாட்டி முதல்ல. சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியா வடிச்சு ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிருக்கேன். சோத்தை ஆற வைக்கேன்னு. சரிம்டி, பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. செஞ்சு முடிச்சோடனே போட்டோ எடுத்து அனுப்புறேன். போட்டாலாம் எடுக்க வேண்டாம் தாயே, நீ தான் பொழுதுக்கும் போன நோண்டிட்டு உட்காந்துருப்ப. உனைய மாதிரியே நானும் கையில வச்சுட்டு லாந்துறேன். எப்படி இருக்குன்னு அப்புறமாட்டு போன் அடிச்சு சொல்லு, நான் வைக்கேன். ஏ அப்பா, நீ அலர்ல போனே உடஞ்சிரும் போல. தொண்டையை போட்டு இப்படி கீறியம்மா. கேக்குறதெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில எப்படி சொல்றா? இது உனக்கு கொழுப்பு தானே. இனிமே எனக்கு போன் அடிச்சிடாத. இருக்க வேலை சொல்லையெல்லாம் போட்டுவிட்டு உன்கிட்ட பேசுறேன் பாரு. எனக்கு இது தேவைதான் மவள. இனிமே போன் அடிச்சியோ ஆம்பிட்டுதான் பாத்துக்க. போன வைட்டி. திருக்காணி வந்த விஷயத்த நம்மளே காருகிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா அவளே தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க? இந்த கல்யாணத்தை வேற எப்படி நிறுத்த போறோம்னு தெரியலையே. சக்தி மாமா, உங்களுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், கண்ணை மூடுங்க. ஹே திருக்காணி, என்ன எல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்தேன். நீ தானே நான் பாத்துக்கிறேன், மாமா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்ன திருக்காணி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல மாமா. என்ன திருக்காணி, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. யாரு தப்பா பேசுறது மாமா? நானா இல்ல நீங்களா? சின்ன வயசுல இருந்து நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பெரியவங்களை சொல்லணும். அவங்க தான் டீனேஜ் வயசுலயே இப்படிலாம் சொல்லி சொல்லி கெடுத்து வைக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல வந்து தள்ளி விட்டுருக்கு பாத்தியா? சக்தி மாமா, நான் எப்பவும் உங்களை விட்டே கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு தான். திருக்காணி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ திருக்காணி. என்னை விட உனக்கு நல்ல பையன் கிடைப்பான். நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை ஏமாத்த முடியாது திருக்காணி. ப்ளீஸ், சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. ஏன் நீ தான் அம்மா அப்பா கிட்டயும் மாமாத்த கிட்டயும் சொல்லி புரிய வைக்கணும். உன்னை நம்பிதான் இருக்கேன் திருக்காணி. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் உங்களை விட்டே கொடுக்க மாட்டேன். நேத்து வந்தவ நேத்தே போயிருவா. ஆனா நான் தான் எப்பவுமே உங்களுக்கு நிரந்தரம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு திருக்காணி. சக்தி மாமா, அதான் எனக்கு முன்னாடியே தெரியும். இது சாதாரண பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். உங்க மேலதான் சக்தி மாமா. நானும் போனா போது சின்ன பொண்ணு ஆச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்படியே அரைஞ்சன்னா
எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேது இருக்கா நீ? நானும் நீ எனக்காச்சும் தனியா பேசியிருக்கோமா? உன் மனசுல நான் ஏதோ ஆசையை வளர்த்தனா? ஏன் திருக்காணி எல்லா தப்பையும் என் மேல வந்து வைக்கிற? ஐயோ சோ கியூட் சோ ஸ்வீட். கோவப்படும் போது கூட சக்தி மாமா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ச்சே, உன்கிட்ட பேசவே முடியாது. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. உங்களுக்காக தான் இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். கை காட்டுங்க, போட்டு விட்டுட்டு நான் போயிடுறேன். ஏய் திருக்காணி, இப்படிலாம் என்கிட்ட விளையாடாத, எனக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. காட்டுங்க சக்தி மாமா. ஹே என்ன கையை காட்டுங்க ஃபர்ஸ்ட். ஏய் பாத்தீங்களா சக்தி மாமா, விதி எப்படிலாம் நம்மள ஒண்ணு சேர்க்குதுன்னு. ஹே திருக்காணி, ஃபர்ஸ்ட் எந்திரிடி. வடிவத்த பால். ஹே எந்திரிடி. ஹே காரு, தப்பா எடுத்துக்காத. என்ன நடந்துச்சுன்னா? போதும் போதும் சக்தி, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஹே காரு, ஃபர்ஸ்ட் பேச விடுடி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லாமவே நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். சக்தி மாமா, இதுதான் நமக்கு இடையில வந்த பொண்ணா? திருக்காணி, தயவு செய்து வாயை மூடிட்டு இரு. ஹே காரு, நான் ஃபர்ஸ்ட் சொல்றத கேளு. என்னால இனி எதுவுமே கேட்க முடியாது சக்தி. ரொம்ப சந்தோஷம். ஹேய் இங்க பாருடி, உன் பேர் காருவோ நாருவோ, இது ஏன் சக்தி மாமா. எங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. எங்களுக்கு இடையில நீ வந்த, என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். போதும், உன் டிராமாவெல்லாம் நிறுத்து திருக்காணி. யாரு டிராமா பண்றா? ஆ, இதெல்லாம் வீட்ல சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா உங்க 2 பேரையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க. பாவமாச்சே, வேண்டாம் நம்மளே டீல் பண்ணிக்கலாம்னு அமைதியா இருக்கேன். திருக்காணி, உன் மனசுல கனவு கூட கட்டிட்டு இருக்க, அப்படியே போட்டேன்னா? பரவாயில்ல சக்தி மாமா, என்ன அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஹே காரு நில்லு. ஹேய் நில்லு காரு, எதானாலும் பேசி தீர்த்துக்கலாம், நில்லு. எல்லாம் உன்னாலதான் திருக்காணி. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சக்தி மாமா, இப்பவாது புரிஞ்சுதா? நீங்க நில்லு நில்லுங்கிறீங்க, அவ பாட்டுக்கு எப்படி போறானே. இதுக்கு பேரு வெறும் அஃபெக்ஷன். நான் உங்க மேல வச்சிருக்கதா உண்மையான காதல். நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிறது தான் லவ். நீங்க 2 பேரும் பண்றது வெறும் அஃபெக்ஷன் அஃபெக்ஷன் அஃபெக்ஷன். தூக்கி குப்பையில போடுங்க. ஏய், வாய் இருக்குன்னு விட்டா பேசிட்டே போவியாடி? உன்ன ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போயிரு, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.